Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு சின்ன வீடியோ எடிட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரு சில फ्रेंड्स வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து சில நேரங்கள்ல வீடியோ வந்து போடும்போது அதுல வந்து Shiji தமிழ் அப்படினு வந்து போட்டுக்கிட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டெக்கரேட்டிவா ஒரு பேக்ரவுண்ட் வந்து வச்சிருப்பேன். சோ அதுதான் வந்து ஒரு சில फ्रेंड्स வந்து கேட்டிருக்காங்க. அதை எப்படி செட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அது எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோட Kinemaster ஆப் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா கிரியேட் நியூ அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த ப்ளஸ் போட்டிருக்காங்கல இதுதான். இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுக்க கேட்டிருக்காங்க. சோ ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து Kinemaster அப்படினு கொடுக்கிறேன். Kinemaster எடிட்டிங் டியூட்டோரியல் அப்படினு சொல்லி கொடுக்கலாம். எடிட்டிங் டியூட்டோரியல் அப்படினு சொல்லி ஆல்ரெடி வந்து அந்த நேம் இருக்கு அப்படினு சொல்லி சொல்லுது. சோ கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு ரேஷியோ வந்து பார்த்துக்கணும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து YouTubeல வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 16:9 தான். சோ அது வந்து கரெக்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுக்கலாம். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு வீடியோ கிளிப் வந்து நம்ம எடுக்க போறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க வந்து இமேஜ் வந்து எடுக்கிறதா இருந்தாலும் இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ கிளிப் தான் எடுக்க போறேன். சோ ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து எடுக்கிறேன். அவ்வளவுதான் ஆட் பண்ணிட்டோம். மேலே வந்து இன்ட்ரோ மார்க் கொடுத்திருக்காங்க பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வீடியோ கிளிப் வந்து வந்துடுச்சு. சோ இந்த கிளிப்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த டெக்கரேட்டிவா நம்மளோட சேனல் நேம் வந்து எழுத போறோம். சோ அதுக்கு என்ன செய்யணும்னா லேயர் அப்படினு கொடுத்திருக்காங்கல இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஸ்டிக்கர் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க வந்து புதுசா வந்து ஒன்னு டவுன்லோட் பண்ண போறீங்கனா இதுல வந்து ஒரு குட்டியா வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்திருக்காங்க பாருங்க. இத நீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நீங்க அதல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமா வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையான ஸ்டிக்கர் என்னன்னா நியான் பார்டர்ஸ் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு தெரியும் நியான் பார்டர்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்கல இதுதான். கிளிக் பண்ணிட்டு நமக்கு எது வேணுமோ அதை எடுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரெட் கலர் இருக்குல அதை எடுத்துக்கிறேன். சோ எடுத்துட்டு நம்ம டிக் மார்க் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த பார்டர் வந்து நமக்கு வந்துடுச்சு. இது வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன்லயே நம்ம டச் பண்ணி எங்க வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து வெச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து பெருசு பண்றது சின்னது பண்றது என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க் இருக்குல இத வந்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பெருசா வேணா பெருசா வைக்கலாம், சின்னதா வேணா சின்னதா வைக்கலாம். நம்ம இப்போ இந்த அளவு வெச்சுக்கலாம். சரி கொஞ்சமா சின்னதா பண்ணிப்போம். இந்த அளவு நம்ம வந்து வெச்சுக்கலாம். வெச்சிட்டு நம்ம டிக் மார்க் வந்து கொடுக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்மளோட சேனல் பேரை நம்ம எழுதிக்கலாம். லேயர் வந்து கிளிக் பண்ணிடலாம். லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு டெக்ஸ்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்கல இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் பேர் வந்து எழுதலாம். நான் வந்து Shiji தமிழ் அப்படினு சொல்லி எழுதுறேன். எழுதிட்டு ஓகே கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஏஏன்னு போட்டிருக்காங்க. இத கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ன ஃபாண்ட் சைஸ் இதுல வேணுமோ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த போல்ட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இன்ட்ரோ மார்க் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த ஒரு சைஸ்ல வந்துச்சு. நம்ம இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிக்கர் எடுத்து வச்சிருக்கோம்ல அதுக்கு மேல இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கணும். கொண்டு வந்து வெச்சிட்டு இந்த லெட்டர் கூட நீங்க வந்து பெருசு பண்றதுனா பெருசு பண்ணிக்கலாம். சின்னது பண்ணனா சின்னது பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க் இருக்குல அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெச்சுப்போம். அவ்வளவுதான் டிக் மார்க் வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி மூவ் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவு தான் இருக்கு. அதுக்கு மேல வந்து அது இல்ல. சோ உங்களுக்கு வந்து எந்த அளவு இந்த அதாவது இந்த ஸ்டிக்கர் ப்ளஸ் இந்த லெட்டர் வந்து தெரியணுமோ அந்த அளவு லெந்தா வெச்சுக்கலாம். சோ அதுக்கு என்ன செய்யணும்னா கீழ வந்து பாத்தீங்கன்னா டைம்லைன் இருக்குல அதுல செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம கை விரல்களாலேயே இந்த மாதிரி மூவ் பண்ணி நம்ம வீடியோ ஃபுல்லா வேணும்னா ஃபுல்லா கூட இந்த மாதிரி வெச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் நம்ம கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கை விரல்களால இந்த மாதிரி நம்ம இழுத்து விட்டோம்னா கடைசி வரை வெச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எந்த அளவு வேணுமோ நம்ம அந்த அளவு வெச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லெட்டருக்கு வந்து தனியா எஃபெக்ட் ஏதாவது கொடுக்கிறதுனா கொடுக்கலாம். இப்போ இந்த லெட்டர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன் இருக்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டு பாப் அப்படினு கொடுத்தோம்னா இந்த மாதிரி பாப் ஆகுறது மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கருக்குமே நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்திருக்காங்க இதுதான் அனிமேஷன். அது நம்ம கிளிக் பண்ணிட்டு இதுக்குமே நம்ம ஏதாவது ஒன்னு கொடுக்கணும் கொடுக்கலாம். பாப் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து வரும். சோ இந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட்டோட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து சூப்பரா வந்து அது ஃபுல்லா வந்து ப்ளே ஆகும். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம் வந்து மியூட்ல வச்சிட்டு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லா வந்து நம்ம பேசிட்டே இருப்போம். நம்மளோட சேனலோட அந்த நேம் வித் ஸ்டிக்கரோட இந்த மாதிரி நமக்கு வந்து வீடியோ ஃபுல்லாவே நம்ம வந்து வெச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். சோ இதே மாதிரி நீங்களும் வேணும்னா ஈஸியா வந்து வெச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா வந்து செஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே அந்த அதாவது நம்ம வேற ஏதாவது வர்க் இருக்குனா எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நார்மலா எக்ஸ்போர்ட் பண்றது மாதிரி பண்ணிக்கலாம்.
மேலே வந்து அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு என்ன மாதிரி ரெசல்யூஷன் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே FHD கொடுத்துட்டு 1080p வந்து கொடுப்பேன். ஸோ அதுவே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம சேவ் அஸ் வீடியோ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட வீடியோ வந்து சேவ் ஆயிரும். கேலரியில் வந்து இருக்கும். நம்ம அங்கே போய்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.